வணக்கம். எங்க நிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூம் பக்கத்துல தான் நிக்கிறோம். மீன்ஸ் 10 கிலோமீட்டர் ரன்னு. ஏன்டா அப்படி ஓடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது. ஏன் ஓடுறேன் அப்படின்னு தெரியாது. பட் ரன்னிங் எனக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரப்பி, ஒரு மெடிடேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல திங்கிங் கெப்பாசிட்டியை கொடுக்குது. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் இன்னும் பெரிய அறிவாளி மாதிரிலாம் காட்ட மாட்டோம். என்ன அப்படின்னா ரன்னிங் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு 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 தைரியத்தை, ஒரு ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் தான் எனக்கு பண்ணுது. ரன்னிங் பண்ணலாம் வாங்க. நான் ஏன் ஓடுறேன் அப்படின்னா பட் என்ன அப்படின்னா யூஸ்வலா என்னென்ன பாதுகாத்துக்கணும், என்னென்ன தகவல்னு சொல்லுவேன். லைஃப் நல்லா பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. லைஃபே பிரச்சனை தான். ஸோ இதுல ஒவ்வொரு நாளும் வாழ்றது, ஒவ்வொரு நொடியும் வாழ்றது பெரிய சவால் தான். அந்த சவால்ல நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும் மீன்ஸ் சும்மா திருச்சி விட்ட காலம் மாதிரிலாம் அலையக்கூடாது. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஏஜ் ஆக நிறைய வரும். பட் ஆனால் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஏஜ் வளர்றதுனால தான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வருதுன்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. ஒரு ஒரு மெச்சூர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ஒரு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சோம். ஸோ ரன் பண்ணலாம் வாங்க ரன் பண்ணலாம். நல்லா ரன்னு நீங்கள் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்ல சரியான இதுங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இதுதான் பப்ளிக் இடம். அதனால வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து கசங்குது. போயிட்டு ஃபேன்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கணும். வேரியோட குளிச்சிடக்கூடாது. வேரியோட குளிக்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கும். ஆல்ரெடி சளி இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரன் பண்ணலாம் வாங்க. கமான் டுகெதர். ஸோ என்னால் முடிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன எந்த ஒரு இடத்துலயாச்சும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா பயன்படுத்திங்க. எனக்கு ஏதோ ஒரு சில விஷயத்த நான் தேடி ஓடுறேன். அப்படி ஓடும்போது சில விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிறேன். தப்பு இருந்தால் விமர்சனம் பண்ணுங்க. திருத்திக்கிறதுக்கு வந்து நான் வந்து முயல்றேன். என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரகடனப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இறையன் பையா வந்து என்ன சொல்றாருன்னா தண்ணிலே வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு நப்பாசை அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நடக்கும்னு பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. பாய்.